வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிவாஜி தாத்தா இறப்பு கூட நான் வரல, காரணம் இதுதான். கடைசியாக சொன்ன வார்த்தை தாங்க முடியாத வலி. விக்ரம் பிரபு உருக்கம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபன் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபுவின் மகனாக விக்ரம் பிரபு சமீபத்தில் பேட்டியில் கலந்து கொண்டார். அப்போது தன்னுடைய தாத்தா சிவாஜி கணேசன் மறைவுக்கு பிறகு வராத குறித்து கண்கலங்கி பேசியிருக்கிறாங்க. தன்னுடைய தாத்தா தன்னிடம் கடைசியாக சொன்ன வார்த்தை குறித்து உருக்கமாக பகிர்ந்திருக்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி தொடர்ந்து பல முன்னணி இயக்குனருடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்தாரு. நடிப்புக்கு இலக்கணம், நடிப்பு பல்கலைக்கழகம் என பல பட்டப்பெயரை பெற்றுள்ள சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் அடையாளமாக இப்போது வரைக்குமே இருந்துட்டு வராரு. இப்போ கணேசனுடைய வசன உச்சரிப்புகள் மற்றும் உடல் மொழிகள் அவருக்கே தனி ரசிகர்களாக இருந்து வருகிறது. சிவாஜி கணேசன் புகழ் உச்சத்தில் இருக்கும் போதே அவருடைய மகன் பிரபு அப்பாவை போல தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அந்த நேரத்தில் பிரபு கதாநாயகன் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றி கொடுத்தது. புகழின் உச்சத்தில் நடித்து கொண்டிருந்த போதே நடிகர் கமல், ரஜினி போன்றோருக்கு இணைந்து நடித்திருந்தார். விஜயகாந்த் எப்படி பல நடிகருடன் இணைந்து நடித்து பிரபலமடைந்தார் வைத்தாரோ அதே போல பிரபுவின் படத்தில் பல இளம் நடிகர்கள் நடித்து பிரபலமடைந்தாங்க. பிரபுவை போல அவருடைய மகனும் சினிமாவில் அறிமுகமாகி பலருமே வியக்க வைத்தார். கும்கி படம் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபுவுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தது. பல வருடங்களுக்கு அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் வெளியான பிறகு பெரிய வெற்றியை கொடுத்தது. சிவாஜி, பிரபு, ராம்குமார் என 2 மகன்கள். ராம்குமார் ஒரு சில திரைப்படம் நடித்திருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கும்போது விக்ரம் பிரபு அரசியலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த படத்தின் ப்ரமோஷன் விக்ரம் பிரபு பேசிய இணையதளத்தில் வைரலாகி வருது. பிகன் கவுர் சேனலுக்கு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியில் எனக்கு 21 வயதில் திருமணம் நடைபெற்றது. என்னுடைய மனைவிக்கு அதே வயதான். திருமணத்துக்கு பிறகு இருவருமே ஒன்றாக வளர தொடங்கினோம். நான் இப்போது இந்த நிலைமையில் இருக்க என்னுடைய மனைவிதான் காரணம். அதே போல் என் தாத்தா அதிகமாக பழகியிருக்கிறாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய அப்பா எங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்குது என்று சொல்வார். நாங்கள் எங்கள் தாத்தா கூட இப்படி பழகியது கிடையாது. ஆனால் தாத்தா இறந்தபோது என்னால் வர முடியலை. அப்போது நான் படிப்பிற்காக யூஎஸ் போய் சேர்ந்திருந்தேன். அந்த சமயத்தில் தான் தாத்தா இறந்துட்டார். அங்கிருந்து வருவதுக்குள்ளே இங்கே எல்லாமே முடிந்துருச்சு. என்னால் வர முடியலை. அது இப்போது வரைக்கும் என்னால் தாங்க முடியாத வழியாக இருக்கிறது. தாத்தாவுடைய கடைசியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னிடம் ஃபோனில் பேசினார். அப்போது என்னிடம் நீ இன்னும் இந்தியா தான் இருக்கிறியா இல்லை அமெரிக்காவில் மாறிட்டாங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் அவரிடம் என்னிடம் கேட்ட கடைசியாக பேசிய வார்த்தை என்று அந்த பேட்டியில் பேசும்போது விக்ரம் பிரபு அவர் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியானது இதே நேரத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.